இந்தியாவின் பயங்கரமான தாக்குதல். வார்த்தை இல்லாமல் சீனாவின் ஷேடோ கண்ட்ரியா நிழல் நாடக மேடையை கிழித்து விட்டது. சீனாவோட ஷேடோ நேஷனா ஒரு நாடு இருக்குங்க. அந்த நாடு பேர் மியான்மர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கு. மியான்மரில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியாவின் தாக்குதல். மியான்மர் நாட்டில் சீனாக்கு ஆதரவா இருக்கிற தீவிரவாத குழுக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திருக்கு. சீனாவின் நிழல் நாடக மேடைக்கு நேரடி சவால் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவோட ஷேடோ நேஷனுக்கு டைரக்ட் சேலஞ்ச் அப்படின்னு இந்தியா சொல்லுது. இந்தியா அண்மையில் மியான்மரில் உள்ள பயங்கரவாத குழுக்களின் முகாம்கள் மீது மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் ஆக்கிரமிப்பு திசையில் புதிய பக்கத்தை திறந்து வைக்கின்றன. ஓகேங்களா, ஒரு நாட்டுக்கு பிரச்சனை, அதுவும் சீனாவோட பிரச்சனை அப்படின்னா உடனே இந்தியா முன்னாடி போய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ட்ரோன் வச்சு. இது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கையே அல்ல, சீனாவின் தெற்காசியாவில் செயல்படும் நிழல் அரசியல் உக்திகளுக்கு நேரடியான அடி. ஓகேங்களா, சீனாவோட பிஸ்னஸ் மேனும் மியான்மர்ல இருப்பாங்க. ஓகேவா, அந்த பிஸ்னஸ் மேன் மூலியமா மியான்மர்ல தீவிரவாத குழுக்கள் செயல்படும். இப்போ தீவிரவாத குழுக்களை அட்டாக் பண்றதுனால சீனாவுடைய நிழல் அரசியல் ஷேடோ அண்டர்கிரவுண்ட் பாலிடிக்ஸை நேரடியாக இந்தியா தாக்குதல்னு சொல்றாங்க. இந்த தாக்குதல்கள் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் மிக துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டன. அட்ராஸாக இதன் அடியாக அசாம் விடுதலை முன்னணி மற்றும் நாக்கோ தேசிய சமூக கவுன்சில் காஃப்லாங் ஆகியவையின் முக்கிய முகாம்கள் அளிக்கப்பட்டன. பார்த்தீங்க அப்படின்னா, அசாம் லிபரேஷன் இருக்கும் இல்லையா, யுஎல்எஃப்ஏ 1ம், அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய தேசிய சமூக கவுன்சில் NSCNK ஸ்ரீலங்காவில் எல்டிடி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே அசாம் விடுதலை முன்னணியும் அதுக்கப்புறம் நாக்கோ தேசிய சமூக கவுன்சிலோட காஃப்லிங்கும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, இவை எல்லாம் இந்தியா மியான்மர் எல்லை அருகில் உள்ள நாகா செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜோன் பகுதியில் அமைந்திருந்தன. ஓகேங்களா, இந்த தாக்குதலில் முக்கிய உல்ஃபா தலைவர்கள், ஓகேங்களா, உல்ஃபா தீவிரவாதிகள் நைன்ஸ் அசோம், கணேஷ் அசோம் மற்றும் பிரதீப் அசோம் கொல்லப்பட்டனர். ஓகேங்களா, இதில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் குறைந்தது 19 பேர் காயமடைந்திருப்பாங்க. 100 ட்ரோன் வச்சு அடிச்சதுல 19 தீவிரவாத தலைவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. உல்ஃபா 1 மற்றும் NSCNK போன்ற அமைப்புகள் கடந்த பல ஆண்டுகளாக சீனாவின் நிழல் இராணுவம் போலவே செயல்பட்டன. சீனாவின் யூனான் பகுதியில் இருந்து வரும் கருப்பு சந்தை ஆயுதங்கள் மூலம் இவர்கள் ஆயுதமிட்டனர். மேலும் சீனாவின் பெல்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் இருக்கிற பிளாக் எக்கானமி, ஒவ்வொரு நாட்டிலையும் கருப்பு பணம் இருக்கும் இல்லையா, இந்த கருப்பு பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெற்காசிய நாட்டில் இருக்கிற மியான்மரில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டு இருக்கு. உல்ஃபா, NSCN போன்ற அமைப்புகள் செயல்பட்டு வந்திருக்கு. இந்த செயல் சீனாவுடைய இன்னொரு இராணுவம் அப்படிங்கிற ஒரு போர்வையில நடத்தப்பட்டு இருந்திருக்கு. இவங்க ஆயுதம் ஏந்தி போராடுபவர்கள். இவங்க பிளாக் மார்க்கெட்ல வெப்பன்ஸ் வாங்கி சண்டை போடுறவங்க. மேலும் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துக்கான முக்கிய பாதைகளுக்கு பாதுகாப்பாக இவர்கள் இருந்தனர். இது பாத்தீங்கன்னா இது ஒரு சீனா பெல்ட்னு சொல்லப்படுது. குறிப்பாக கியாப்யூக் மண்டலே கோரிடார், இது இந்திய பெருங்கடலை நோக்கி சீனாவுக்கான எரிசக்தி மற்றும் பொருள் போக்குவரத்து மையமாக உள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது இந்திய பெருங்கடலை நோக்கி சீனாவுக்கான எரிசக்தி மற்றும் பொருள் போக்குவரத்து மையமாக உள்ளது. அதாவது அந்த காலத்தில் நாகரிகம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் சைடில் தான் இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா ஆர்கியாலஜிக்கல் சிவிலைசேஷன்லாம் காவிரி ரிவர் ஓரியன்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி சீனாவுடைய கடல் பகுதி ஓரியன்டாக தான் அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
இந்த இடத்துல ஒரு சீனாவோட எரிசக்தி, ஓகேவா, எரிசக்தி அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி, ஓகேவா, எரிசக்தி மூலயமா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. கூட்ஸ் அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் கோஆர்டினேட்டராக இருக்கு. இந்த இடத்துல இந்த உல்ஃபா, NSCN போன்ற அமைப்புகள் வந்து பல ஆண்டுகளாக சீனாவுக்கு ஒரு நிழல் போல இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த பயங்கரவாதிகள் சீனாவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து ஏற்கனவே சொன்ன பிசினஸ்மேன்ஸோட பன்னாட்டு விவகாரங்களில் சீனாவின் தலையீட்டுக்கு ஒரு அச்சுப்படியாய் இருந்தனர். ஆனால் அந்த பிம்பம் இப்போது உடைந்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலால் ஏற்பட்ட விளைவுகள். இந்த தாக்குதலால் சீனாவின் அந்த ப்ராக்ஸி செக்யூரிட்டி நெட்வொர்க் முற்றிலும் குழப்பமடைந்தது. ஓகேவா, ப்ராக்ஸின்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ ஒரு ரைஃபிள் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ரைஃபிள் வந்து புதுசாக வந்து எக்ஸ்போல அறிமுகமாகுது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி அதோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து இவங்க அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று செஞ்சுருவாங்க. அதுதான் ப்ராக்ஸி. அந்த அளவுக்கு ப்ராக்ஸிகளை வந்து முற்றிலும் வந்து இதனால் குழப்பம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த தாக்குதல்னால சீனாவில் இருக்கிற ப்ராக்ஸி செக்யூரிட்டி நெட்வொர்க், ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் மூலிமா இன்னொரு நாட்டோட நெட்வொர்க்கை அச்சுறுத்தும் போது அவங்க வந்து ப்ராக்ஸி செக்யூரிட்டி வழியாக அச்சுறுத்துவாங்க. அப்போ தான் அந்த நெட்வொர்க்கோட IP அட்ரஸ் வந்து வெளியே தெரியாது. ஓகேங்களா, அந்த ப்ராக்ஸி செக்யூரிட்டியில் வந்து கிங்காக இருந்த அந்த ஷேடோ நேஷன் முற்றிலும் குழப்பமடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. BRI திட்டத்தின் கீழ் செயல்படும் மியான்மர் பிரதேசங்கள், சாகாயிங், தங்கன்கனிகள், ரயில் திட்டங்கள் அனைத்தும் அபாய நிலையில் உள்ளன. ஓகேவா, இப்போ எமர்ஜென்சி வந்து பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. சீனாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். உதாரணமாக சீனா தைவானோட கேஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தைவானை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு சீனா வந்து ஒரு பொருளாதார குழு அமைச்சு அதுக்கு நிதி ஒதுக்குவாங்க. அதே மாதிரி சீனா பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்தியா இப்படி ஒரு அட்டாக் செஞ்சுருக்கிறதுனால சீனாவோட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செலவுகளை வந்து இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மலாக்கா நீர்வழியை தவிர்த்து சீன கடல் வழியாக எரிசக்தியை பெற்றுக்கொள்ளும் கனவுக்கு இடையூறு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய சீ ரூட்ஸும் வாட்டர் ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இந்த சீ ரூட் டேமேஜ் ஆகிறதுனால இவங்களுடைய கனவு திட்டங்கள் குளறுபடியாகவும் சொல்லப்படுது. மியான்மரின் இராணுவ அரசு தற்போது பல விலகிய இனக்குழுக்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு படையினரால் வலுத்தட்டில் உள்ளது. சீனாவின் உள்நாட்டு தலையிட்டால் ஆக்கிரமிப்பு அரசு ஏற்கனவே சலித்துள்ளது. இந்த நிலையில இந்தியாவோட திடமான நடவடிக்கைனால மியான்மர் சீனாவை விட இந்தியா பக்கம் அதிகமாக சாய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. யதார்த்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்காமல் போகலாம், இல்லை நடக்கலாம், ஆனால் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. உல்ஃபா அமைப்பை பார்த்தீங்கன்னா தன்னோட தலைவர்கள் வந்து செத்து போயிருக்காங்க, பலியாயிருக்காங்க அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்திய இராணுவமும் அந்த நாட்டுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தாக்குதலையும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஓகேவா, இது தீவிர ரகசியம் மற்றும் உலக ராஜ்ய களத்தில் மூர்ச்சையாக நடக்க வேண்டிய டிப்ளமேட்டிக் சூழ்நிலைகளுக்காக ஒரு ஹிடன் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் இந்த கைனடிக் ஆக்ஷன் தெற்காசியாவின் சக்தி சமநிலையை மற்றும் புதிய கட்டமாக திகழ்கிறது. இது நம் எல்லைகளை மட்டுமல்லாமல் நம்ம பாதுகாப்பு வட்டத்தின் எல்லைகளுக்கும் வெளியே இந்தியா தனது திடமான இராணுவ மனோபாவத்தை காட்டும் ஒரு அறிகுறி. சீனாவில் நாடாக இருந்த அரசு இப்போது வெளிச்சத்தில் சிதைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.